இன்று செவ்வாய்க்கிழமை பிரதோஷம். செவ்வாய்க்கிழமையில் வரும் பிரதோஷத்துக்கு ருண விமோசன பிரதோஷம் அப்படின்னு பேர். இது அங்காரக பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் பிரதோஷத்தில் சிவாலயங்கள் சிவ வழிபாடு செய்வதால் எல்லா தோஷமும் நீங்கிவிடும். அதுவும் செவ்வாய்க்கிழமை வரும் பிரதோஷ வழிபாடு உடல் நோய்களை போக்கின்ற அற்புதமான வழிபாடாகும். பிறை என்றால் சிறப்பான என்றும், தோஷம் என்றால் துன்பம் என்றும் அர்த்தம். இப்படிப்பட்ட தோஷமும் துன்பத்தையும் போக்கக்கூடிய சிறப்பான நாள் என்பதால் பிரதோஷ வழிபாட்டுக்கு இத்தனை சிறப்புகள் உண்டு. பிரதோஷத்தன்று, அதிலும் செவ்வாய்க்கிழமையில் வரும் பிரதோஷம் அன்று விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் சர்ப்ப தோஷம் உட்பட எந்த தோஷமாக இருந்தாலும் நீங்கிவிடும். சிவனை தேவர்கள் மூவர்கள் வழிபடுவது பிரதோஷ காலத்தில்தான். உலகை காப்பதற்காக ஆழகால விஷத்தை இருந்த காலம் இந்த பிரதோஷ காலமாகும். நந்தி பகவான் அன்றைய தினத்தில் தனது தவத்தை தொடர்ந்துவிட்டு மக்களுக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். அதனால்தான் பிரதோஷம் அன்று சிலர் நந்தியுடைய காதில் தங்கள் பிரார்த்தனை ரகசியமாக சொல்வார்கள். செவ்வாய் திசை நடப்பவர்கள், செவ்வாயை லக்னாதிபதியாக கொண்டவர்கள், மேஷ விருச்சிக ராசிக்காரர்கள், மிருகசீரிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய் அன்று வரும் பிரதோஷத்தன்று சிவன் கோயிலுக்கு சென்று சிவ தரிசனம் செய்ய வேண்டும். செவ்வாய் பிரதோஷம் மனிதனுக்கு குணம் மற்றும் ரணத்தை நீக்கக்கூடிய பிரதோஷம் என்பது கூடுதல் சிறப்பு. இதனால் செவ்வாயால் வரும் கெடுபல் நீங்கும். மேலும் பித்ரு தோஷம் விலகும். எவ்வளவு கடன் இருந்தாலும் நீங்கும். மனிதனிடம் பெற்ற கடன் மட்டுமின்றி பிறவி கடனிலிருந்தும் விடுபட முடியும். ஆனால் இன்றைய தினம் செவ்வாய் பிரதோஷம் வருகிறது. அதனால் செவ்வாய் பிரதோஷத்தன்று அனைவரும் சிவன் கோயிலுக்கு சென்று இறைவனுடைய அருளை பெறுவோமாக. நந்திய பெருமானை வழங்கி அவரது சிறப்பையும் அவருடைய கருணையும் நாம் பெறுவோமாக.